அருள்நிதிக்கு நடந்த மிகப்பெரிய அறுவை சிகிச்சை அதிர்ச்சி தகவல்கள். வம்சம் படம் மூலமா சினிமாவுல அறிமுகமானவர் தான் நடிகர் அருள்நிதி. இவரோட படங்கள் மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட் ஜானர்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மௌனகுரு, டிமாண்டி காலனி 1 and 2, 4 போலீஸும், நல்லா இருந்த ஊரும், இரவுக்கு 1000 கண்கள் உள்ளிட்ட படங்களை சொல்லலாம். அதிலும் டைரி படம் ரசிகர்களை அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுத்துச்சு. டிமாண்டி காலனி 2 படத்தோட கிராண்ட் சக்சஸுக்கு பிறகு டிமாண்டி காலனி 3 படத்தோட வேலைகள் ரொம்ப ஸ்பீடா நடந்துட்டு இருந்த டைம்ல தான் அருள்நிதிக்கு திடீர்னு கால்ல காயம் ஏற்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க அவருக்கு கால்ல அறுவை சிகிச்சை நடந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆபரேஷனுக்கு பிறகு மருத்துவமனையில் ஓய்வெடுத்துட்டு இருக்க அருள்நிதியை முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேர்ல சந்திச்சு நலம் விசாரிச்சிருக்காரு. முதல்வரோட தம்பி மு.க. தமிழரசு உடைய மகன் தான் அருள்நிதி அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அந்த வகையில தம்பி மகனான அருள்நிதியை சந்திச்சு நலம் விசாரிச்சு சீக்கிரமே குணமடைஞ்சு அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்க வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு முதல்வர் மு.க.ஸ்டாலின். மேலும் திரைத்துறையினர் அருள்நிதி சீக்கிரமே ரெக்கவர் ஆகி வரணும்னு போன்லயும் நேர்லயும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் வாழ்த்துக்களை பதிவிட்டு வரது குறிப்பிடத்தக்கது.